அனைத்து கடகராசினியர்களுக்கு வணக்கம். தற்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள், கிரக நிலைகள், குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் சதுர்த்தி திதி என்று சதுர்த்தி தினத்தன்று எல்லா ராசிக்காரர்களும் அதிலும் கடகராசினியர்கள் தங்களுடைய பிரச்சனைகள், நிம்மதி இல்லாத சூழல்கள், கடன் தொல்லைகள், கிரகதோஷங்கள், பூர்வ ஜென்ம கர்மாக்கள் விலக விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும் என்று அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஒரு கவர் பால் அல்லது இளநீர் வாங்கி கொடுத்து நீங்களும் கலந்து கொண்டு அருகம்புல் வைத்து வழிபடுவதன் மூலமாக மாதம் மாதம் சதுர்த்தி திதி அன்று வழிபடுவதன் மூலமாக அந்த தோஷங்கள் குறையும். விநாயக பெருமான் 9 கிரகங்கள் பிடிக்காத தெய்வம். மீனராசிக்கு தற்போது சந்திராஷ்டமம். உங்கள் இல்லத்தில் மீனராசி கணவராக, மனைவியாக அல்லது பிள்ளைகளாக, உறவுகளாக, நண்பர்களாக பணிபுரியும் இடத்தில் மீனராசினியர்கள் இருந்தால் அவர்களிடம் கொஞ்சம் விவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கடகராசினியர்கள் தாய்மை குணம் கொண்டவர்கள். அதாவது காரணம் என்னவென்றால், சூரியன் தந்தை, ஜோதிட சாஸ்திரத்தின் விதிப்படி சந்திரன் தாய், அன்னை பராசக்தி பார்வதி அன்னை சொல்லுவாங்க. ஒரு தாய் எப்படி தன் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவாரோ, எப்படி தன் குடும்பத்தின் மீது அக்கறையாக இருப்பாரோ, அதிக அக்கறை கொண்டவர்கள் கடகராசினியர்கள். ஒட்டுமொத்த கண்ட்ரோலை தன் கையில் வச்சிருப்பாங்க. ரொம்ப தைரியமானவர்கள், புத்திசாலியாக இருப்பார்கள், நிறைய பேசக்கூடியவர்கள், பேச்சாற்றல் மிக்கவர்கள். எப்படி ஒரு நாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு மழை காலத்தில் நீங்கள் சாதாரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டிங்க அங்கங்கே போகும். மலையில் எதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது என்பதற்காக உடனே அந்த போய் வாயால் கவி எட்டுன்னு வந்துட்டு கூட வச்சுங்க. இதை நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அதுபோல் கடகராசினியர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடும்பப்பற்று அதிகம் மிக்கவர்கள். இதில் சுயஜாதகத்தில் சரியில்லாதவர்கள் அதில் தப்பாக இருக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கடகராசியோட குணம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய கிரக சூழல்கள், ராசியில் செவ்வாய் பகவான், ஜீவனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பலம் நீச்சம் பெற்று உள்ளார். கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த நீச்சம் பெற்ற செவ்வாய் ஜீவனஸ்தானாதிபதி நீச்சம் பெற்று இருப்பதால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு அழைப்பு வைத்து வழிபடுவதன் மூலமாக நிறைய சுக மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து 3ஆம் இடத்தில் கேது குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார். சந்திர பகவான் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்தில், சுக்கிரன் வீட்டில் சந்திரன். நிறைய நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். சூரியன் தனஸ்தானாதிபதி, குடும்பம், உங்களுடைய நல்லது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் என்று சொல்வார்கள். தந்தைக்கு உண்டான கிரகம் சூரியன், தனஸ்தானாதிபதியும் அவர் தான். சூரிய பகவான் குரு பார்வை பெறுவது யோகமே. நிறைய நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். நிறைய சுகங்கள் கிடைக்கும். வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், லோன் சாங்ஷன் ஆகும். வெளியே வராத தொகைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து ஏமாந்து ஒரு வருஷம் 2 வருஷம் பொறுத்து கேட்க இப்போ தரேன், நாளைக்கு தரேன்னு சொல்லி ஏமாற்றியவர்கள், அவர்களுக்கு பணம் வந்துடும். அதனால் உங்கள் கையிலும் பணம் வந்துடும். நல்ல நேரம் இது. அடுத்து 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் குரு பார்வை விழுகிறது. கலத்திரஸ்தானத்தில் குரு பார்வை, மகர ராசியில் குரு பார்வை. அடுத்து 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனி. இந்த சனி உங்களுக்கு அஷ்டமத்து சனி என்றால் 7.5 சனியை விட அதிகமான அனுபவங்களையும், அதாவது கடினமான அனுபவங்களையும், ரொம்ப ஒரு உக்ரம் அதிகமாக இருக்கும் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தால். அதனால உங்க ஜாதக பலம், ஜாதகத்தில் நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் அது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு பலவீனமான திசை நடக்கும் பொழுது அப்போ இந்த அஷ்டமத்து சனி அதில் தான் நிறைய பேர் பாதிப்பாங்க. கடகராசியில் நிறைய பேர்கள் வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, நிறைய கார்கள் வாங்குவது, நல்ல மேலும் 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 கம்பெனி மேலே கம்பெனி டெவலப்மெண்ட் பண்ணுறதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. காரணம், அவர்கள் சுய ஜாதகத்தில் திசை நன்றாக இருக்கும் பொழுது குரு
11ஆம் இடத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இருப்பதால் நிறைய நல்ல மாற்றங்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மீது குரு பார்வை, 3ஆம் இடத்தின் குரு பார்வை, 7ஆம் இடத்தின் குரு பார்வை. 7ஆம் இடத்துல கலத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை, பார்ட்னர், தொழில் பார்ட்னர், அந்த இடத்துல குரு பார்வை பெறுவது கடகராசிக்கு யோகமே. சனி பகவானால் தான் சில பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். சில பேர்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவைகள் முடிந்ததும் உங்களை தூக்கி எறிவார்கள். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதிகம், அதாவது இடத்திற்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி கடகராசினர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. துரோகங்கள் நிறைய நடக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கடகராசினியர்கள் வெளியெல்லாம் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதுவான ஆள், ரொம்ப அமைதியான ஆள் அப்படின்னு தான் பேர் அடிப்பீங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுவீங்க. கோவத்தை மட்டும் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. உங்களை கோபம் அதிகமாக படுத்திட்டீங்கன்னா சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். அதுபோல் கோபம் அதிகமாக பட்டுருவீங்க கடகராசினியர்கள். சனி ஏற்படுத்தி கொடுக்கும். அது போன்ற ஒரு நிலையை, சூழலை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா சனி என்னென்ன செய்யும்? அஷ்டம சனி தேவையில்லாமல் உங்கள் மேலே பழி வரும். தேவையில்லாமல் உங்களை சில பேர் ஆசை காட்டி ஏமாத்திடுவாங்க. காதல் இருந்தால் அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை கொடுப்பார் சனி பகவான். திருமண வாழ்க்கையிலும் கணவன் மனைவி உறவிலும் பிரச்சனை வரும். எல்லோருக்கும் அல்ல, சுய ஜாதகம் பாதிக்கப்பட்டவர்கள், ஜாதக பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்தவர்களுக்கு அது போன்ற சூழல் ஏற்படும். அடுத்து வியாபாரத்தில் நஷ்டம், தொழிலில் நஷ்டம், வேலை பறி போகக்கூடிய சூழல் சனி பகவான் இதெல்லாம் கொடுப்பார். அதனால் இது சனி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சனி பகவான் கொடுக்காமல் இருக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். திருநள்ளார் வாழ்க்கையில் ஒரு முறை சென்று வாருங்கள். அப்படி அங்கே போக இயலாதவர்கள், வசதி இல்லாதவர்கள், வாய்ப்பு இல்லாதவர்கள், நீங்கள் உங்கள் இல்லத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் சென்று நீங்கள் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக சனி தோஷம் கண்ட்ரோல் ஆகும். 9 கிரகங்களும் நமக்கு நல்லதை செய்யும், தீமையை செய்யும். நம்முடைய கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் இதெல்லாம் நடக்கும். 9 கிரகங்கள் 9 உறவுகள் மூலமாகவும் 9 குணங்கள் மூலமாகவும், தொழில்னா தொழில் எல்லாம், எந்த தொழில்னா எடுத்துக்கலாம், என்ன வியாபாரம், வருமானம் தரக்கூடிய இடத்தில் அஷ்டமத்து சனியோட பாதிப்பு அதிகமாக இருக்கும். பணத்தை நம்பி கொடுத்துறாதீங்க, திருப்பி வராது, கவனமாக இருந்துங்க. அஷ்டம சனி நேரம். இப்போ ராகு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பணமழை கொட்டும். ராகு தசையில், ராகு புத்தியில், ராகு 9ஆம் இடத்தில் இருக்கும்போது பணம் நிறைய பேர்களுக்கு தன வரவு நிறைய வரும். அது சில உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையிலிருந்து ராகு அமர்ந்திருக்கும் நிலையை பொறுத்து தான் அதுவும் உண்டு. இப்போ பொதுவாக கோச்சாரப்படி பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான குருவின் வீட்டில், குரு பகவான் யார் என்றால் தனகாரகன், செல்வத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான். அந்த வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதால் உங்கள் சுய ஜாதகம் வலிமை பெற்றவர்களுக்கு ராகுவின் மூலமாக நிறைய வருமானங்கள் ஏற்படும். நிறைய வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு இது ஏதுவான காலம். உங்கள் வெளிநாட்டு முயற்சி வெற்றி பெறும். அல்லது வெளிநாடு சென்றால் என்னென்ன வருமானம் வருமோ அதைவிட அதிகமான வருமான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ராகு பகவான் இங்கே கொடுப்பார். ராகு உங்களுக்கு நன்மையை செய்ய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். துர்க்கை அம்மன், காயத்ரி அம்மன், அன்னை காளிகாம்பாள் போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், யோகம் உண்டாகும். ராகுவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தெய்வம் யாருன்னா துர்க்கை அம்மன் தான். துர்க்கை அம்மனை கும்பிட உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி, உங்களுடைய சொல் வலிமை பெறும். நீங்கள் பேசுறதெல்லாம் உங்களுடைய கனவுகள், உங்களுடைய நினைவுகள், நாம் இவ்வளோ பெரிய ஆள் ஆகணும், இந்த வீடு வாங்கணும், அந்த வீடு வாங்கணும், இந்த வேலையில் முன்னேற்றம் வரணும், அதெல்லாம் உங்களுக்கு காரிய சக்தி செய்து கொடுப்பவர் துர்க்கை அம்மன். துர்க்கை அம்மனை வழிபடுவது யோகம் உண்டாகும். இப்போ எல்லாத்துக்கும் மேலே குரு பகவான், இயற்கை சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் எல்லா ராசிக்காரர்களுக்கும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் குரு பகவான். அந்த குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசியில் 11ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு நிறைய தனவரவுகளை கொடுப்பார். குரு வந்தாலே பார்த்தீங்கன்னா உறவுகளோட சுயரூபத்தை
காமிச்சு கொடுப்பார். உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்ற யார் யார் எப்படின்றவங்கள காமிச்சு கொடுப்பார். ஒன்று. இன்னொன்று வந்து எப்படியெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல யார் யார் என்னென்ன சூழ்ச்சி செய்வாங்க இதெல்லாம் காமிச்சு கொடுப்பார் குரு பகவான். நிறைய முன்னேற்றங்களை கொடுப்பார். தனம் வருவதற்கான, செல்வம் வருவதற்கான, வருமான உயர்வு ஏற்படுவதற்கான, அல்லது நீங்கள் இடமாற்றத்துக்கு நீங்கள் எதெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் இல்லாதவர்கள் இல்லாததை தேவையானவற்றை விரும்புவார்கள். அதெல்லாம் கிடைக்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படுமா என்றால் நிச்சயம் இன்னும் இந்த ஒரு இந்த வருஷம் 2 மாதம் கழிச்சு புது வருடம் கழித்து திருமணம் உங்களுக்கு நல்ல இடத்தில் நிச்சயிக்கப்படும். வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே உண்டாகும். கடகராசினியர்கள் பொறுமை அவசியம். வாகனங்களை வேகமாக ஓட்டுவதை தவிர்ப்பதன் மூலமாக உடலில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல், விபத்துகள் ஏற்படாமல் காப்பாற்றிக் கொள்ளலாம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் கடகராசினியர்கள். அடுத்து உடம்பு சரியில்லை, உடம்பு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க தன்வந்திரி பெருமாள், ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கள். வீட்டில் மூத்தவர்களாக இருந்தால், பெரியவர்களாக இருந்தால் இளையவர்களிடம் உண்மையான அன்பு காமிச்சு யாருக்கிட்டையும் பகச்சிக்காதீங்க. நீங்க ஒரு பெரிய 50-55 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பவரா நீங்க இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட பிறகு வீட்டில் இருக்கும்போது நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் மூலம்தான் உங்களுடைய எதிர்காலம் அமையும். வயதானவர்கள் நீங்க வார்த்தைகளை அதே நம்ம 55-60 வயசுல நம்ம வேலைக்கு போன சமயத்தில் இருக்க மாதிரியே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, எரிஞ்சு விழுதுன்னா நீங்க நிச்சயம் அப்புறப்படுத்தப்படுவீர்கள், இல்லது ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள். நான் நிறைய பார்த்துருக்கேன். ஒரு அப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் அப்படியே பொத்தி வளர்த்தாங்க. அம்மா இறந்துட்டாங்க. அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அப்பாவுக்கு கை கால் விழுந்துடுச்சு. 3 பிள்ளைங்க. அப்போ ஒரு 2வது பிள்ளை வீடு நல்ல வசதியா இருக்கு. அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த பையன் வீட்டு வாசல்ல கையை வச்சு அப்பா உள்ள வரவிடாம தடுத்திருக்காப்புல. இன்னொன்னு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணாரு எனக்கு தெரிஞ்ச நண்பர். இது எல்லாமே அனுபவ ரீதியான விஷயங்கள். அந்த நண்பர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவருடைய பையன் வெறும் 5000 ரூபாய்க்காக அவரை கேவலப்படுத்தி கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளிட்டான். எவ்வளோ பேர்கள். இது எல்லார் வீட்டிலும் அல்ல. நீங்க உசாரா பணத்தை, வயதில் மூத்தவர்கள் எப்பொழுதும் பணத்தை உங்கள் கண்ட்ரோல்ல வச்சுங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொண்டே இருங்க. அது ஆரோக்கியமும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், மரியாதையும் கிடைக்கும். கடகராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். குரு பகவானை வழிபடுங்கள். உங்கள் ராசியில் மட்டும்தான் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். அதனால இப்போ அந்த உச்சம் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற குரு பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதால் வீடு வாங்க யோகம் உண்டு, திருமணம் பாக்கியம் உண்டாகும். எல்லாமே நல்ல நேரம் தான் இது. கடகராசி நேயர்கள் பொறுமை அவசியம். சனீஸ்வர பகவானுக்கு எல்தீபம் ஏற்றி வழிபடுங்கள், யோகங்கள் உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும், சந்தோஷம், மகிழ்ச்சியும் அந்த இறைவன் கொடுக்கட்டும். நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வணக்கம்.